விஜய் வந்து மைனாரிட்டி ஓட்டை தூக்கின்னு போயிடுவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. மைனாரிட்டி ஓட்டு எடுத்துன்னு போனா ஒரு 12-10% ஓட்டு போயிடும் திமுகவுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுதான் தப்பு அங்க ஆக்சுவலா. காங்கிரஸே போனா கூட, தாவேக்காவோட போனா கூட மைனாரிட்டி ஓட்டு, அதுவும் மைனாரிட்டியில முஸ்லீம்ஸ் ஓட்டு பெரும்பாலும் திமுகவுக்கு தான் போகும். அதுவும் திருப்பரங்குன்றம் விஷயத்துக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமா வந்து முஸ்லீம்ஸ் எல்லாம் திமுகவுக்கு தான் போடுவாங்க. அதுல சந்தேகமே கிடையாது. கிறிஸ்டியன்ஸ் விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா அதுல பாதி பேர் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து விஜய் சைடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு தவிர, மீதி இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஒரு சரிபாதி கிறிஸ்டியன்ஸ் வந்து இன்னும் திமுகவோட தான் இருக்காங்க. என்னன்னா விஜயுடைய பாஜக எதிர்ப்பு ரோல்ன்றது ஒரு கேள்விக்குறியா மாறுது ஆக்சுவலா. இவரு காங்கிரஸே அங்க ஏன் போக மாட்டாங்க அப்படின்னா, அவர் எவ்வளவு தூரம் விஜய் எதிர்க்கிறாரு தெரியாது. நாளைக்கு அவர் விஜய் வந்து பாஜகவோட எப்படி ஒரு டேர்ம்ஸ்க்கு வருவார் தெரியாது. விஜய் வந்து பாஜக கடுமையை எதிர்க்க மாட்டேன்றார். அதனால அந்த பாயிண்ட்ல வந்து காங்கிரஸ்ல மேலிடத்துல யோசிக்கிறாங்க. திமுக அணி வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு அணியா இருக்கு. அது கட்டமைக்கப்பட்டதே பாஜகவுக்கு எதிரான கட்டமைச்சிருக்கு. நம்ம போய் அங்க சேர்ந்தா அவர் வந்து நாளைக்கு பாஜகவோட ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டாருன்னா நம்ம என்ன பண்றது? அவர் கூட எப்படி நம்பி சேர்றதுன்னு அது ஒரு தயக்கம் காங்கிரஸுக்கு இருக்கு ஆக்சுவலா. அதனால பாஜக காங்கிரஸே போய் சேர்ந்தா கூட வந்து விஜயுடைய பாஜக எதிர்ப்பு வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால கண்டிப்பா மைனாரிட்டிஸ் வந்து கிறிஸ்துவர்கள் தாக்கப்பட்டாங்க நாடு முழுக்க. விஜய் ஏதாவது கண்டிச்சாரா? கண்டிக்கவே இல்லை. அதெல்லாம் பார்க்கும்போது கிறிஸ்துவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு மாநிலத்துல திமுக இருந்தா பெட்டர் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால மைனாரிட்டிஸ் அந்த ஓட்டம் தான் வந்து விஜய் பிரிப்பார்னு அவங்க நினைக்கிறாங்க. யாரு? பாஜக. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு.